வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சில வீட்டு குறிப்புகளும் செலவுகளை எப்படி மிச்சம் பண்ணுற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டை நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம ஒரு நல்ல கனமான ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா 1 வீக் வரையும் நம்மளுக்கு கெடாது. எந்தெந்த கூட்டு பொரியல் இல்லாட்டி பிரியாணி எல்லாத்துக்குமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை சேர்க்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தா, வீடு துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறையா லிக்விட் வாங்குவோம். அதெல்லாம் நம்ம செலவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2 சொட்டு ஷாம்பு, எந்த ஷாம்புனாலும் பரவாயில்ல. இப்போ 3 ரூம்னால் ஒரு ஷாம்பு போதும் நம்மளுக்கு. அப்போ மாதத்துக்கு 4 தடவை, 4 2 8, ஒரு 10 ரூபாவோட முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சொட்டு ஷாம்பை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு துடைச்சிடணும். செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஒரு 3 சூடை எடுத்துக்கிறணும். 3 ரூம்னால் நல்லா அதில் நல்லா கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டுட்டு செகண்ட் ஸ்டெப்பு ஃபுல்லாக 3 ரூமையும் நல்லா இறுக்கமாக புழிஞ்சு துடைச்சி விட்டோம்னா எறும்புகள்கிட்ட இருந்து நம்ம தரையை பாதுகாக்கலாம். எறும்பு அடிக்கடியெல்லாம் வராது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு 95% ஒரு வெற்றிகரமாக அமையும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும் தரை. லாஸ்ட்டாக சூடம் போடும்போது நல்லா கமன்னு இருக்கும். இது செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறதுக்கு தான் ஒரு டிப்ஸு. இதில் விளக்கெண்ணெய் சேருங்க. பருப்பு நம்ம ஆட் பண்ணும்போது அது மாதிரி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, வெள்ளைப்பூடி 2, பெருங்காயத்தூள், தக்காளி 1, இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது குக்கர் தண்ணி வெளியில் இஷ்யூவாகாமல் இருக்க அரிசியை நம்ம போட்டுட்டு களைஞ்சி போட்டுட்டு அதில் உப்பு எல்லாமே போட்டுட்டு விசில் அவசரப்பட்டு நீங்கள் போடக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் விசிலை போட்டிங்கன்னா அந்த குக்கரில் சுற்றி தண்ணி இஷ்யூ ஆகாது. நம்ம குயிக்காக சாப்பாடு விசில் விட்டு இறக்கிடலாம். நல்லா பொழுன்னு இருக்கும். அப்புறம் நம்ம எப்போயாச்சும் நம்ம முட்டை, இப்போ பிள்ளைகளுக்கு அவசரமாக டைமிங் ஆயிடுச்சு, ஐயோ முட்டையை தனியாக வேக போடணும் அப்படின்றது பதிலாக நம்ம குழம்பு இறக்க போகும்போது நல்லா அந்த முட்டையை வாஷ் பண்ணி குழம்புல போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இறக்குறதுக்கு முன்னுக்கு 8 நிமிஷம் இருக்கும்போது இறக்கி நீட்டாக அந்த முட்டையை உரித்து அனுப்பிடலாம். அப்புறம் முட்டைக்கோஸ் வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 2 வெள்ளைப்பூடு அதோடு சேர்த்துடணும். வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க. அப்புறம் கலர்ஃபுல்லான ஒரு லெமன் ரைஸ் செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும், பெருங்காயத்தூள் சேருங்க. அது டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று எப்பயும் போல் நீங்கள் லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கேரட்டு, சாப்பிடாத பிள்ளையை இப்படி சாப்பிட வைக்கலாம் கலர்ஃபுல்லாக. 2 கேரட்டை திருவி லைட்டாக ஆயில் ஊற்றி அந்த பச்சை வாடை போன பிறகு அந்த சாதத்தில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா வதங்கவும் சாதத்தில் கொட்டி நம்ம நல்லா அப்படியே லைட்டாக பொழுவாக கிண்டி எடுத்துட்டோம்னா ஒரு கலர்ஃபுல்லான எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர்ஃபுல் ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதோடு இந்த லெமன் ரைஸுக்கு மேட்ச் உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்டு வாழைக்காய் ஃப்ரை நம்ம மேட்சாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது விரும்பி சாப்பிடுங்க லெமன் சாதத்தை. ஏன்னா கேரட்டும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போயிடும். நல்ல ஒரு ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவு இது. ஒரு கேரட் கண் குறைபாடு உள்ளவங்களுக்கு ஈஸியாக பிள்ளைங்க சாப்பிடாட்டி நம்ம இப்படி பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்தை ஏற்படுத்தலாம். அடுத்தது முட்டை நம்மளுக்கு தனித்தனியாக ஊற்றி, இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல தனித்தனியாக ஊற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது காலையில். அதனால் 2 முட்டையும் சேர்த்து போட்டு அதுக்குரிய தேவையான பொடிகள்லாம் மேலே தூவி மிளகுத்தூளாம் போட்டு 2ஆக கட் பண்ணி டபக்குன்னு 2 டிஃபனில் வச்சு அனுப்பி விட்டுலாம். இது நம்மளுக்கு நேரம் மிச்சமாகும், டென்ஷனும் குறையும். அதேமாதிரி வெண்டைக்காய் ஒன்றுனா வெட்டாமல் ஒரு 4 5 ஒரு 6 7 சேர்த்து வச்சு டக்குன்னு வெட்டி நம்ம பொரியல் பண்ணியோ குழம்பு பண்ணியோ குயிக்காக கொடுக்கலாம். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.